திருவள்ளூரில் பைக் மீது உரசுவது போல அசுர வேகத்தில் சீறி பாய்ந்ததை தட்டி கேட்டதால் இளைஞர் அடித்தே கொலை செய்யப்பட்டுள்ளார். நண்பர்கள் கண்முன்னே அரங்கேறிய படுபயங்கர கொலையில் நடந்தது என்ன? பைக் மீது உரசுவது போல சென்றதை தட்டி கேட்டதால் கொன்று வீசப்பட்ட இளைஞர் இவர்தான். சாதாரண பைக் தகராறை கொலையில் முடித்த 4 பேரை தனிப்படை அமைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். பொங்கல் கொண்டாடிவிட்டு ஊர் திரும்பிய இளைஞரை தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த பார்த்திபன் தனது நண்பர்களுடன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோனே ஃபால்ஸுக்கு சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். ஊருக்குள் நெருங்கியதும் அதே பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன், ஜவகர் உள்ளிட்ட 4 பேர் 2 பைக்கில் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் பார்த்திபனின் வண்டியை மோதுவது போல சீறி பாய்ந்து சென்றுள்ளனர். உடனே வண்டியை நிறுத்திய பார்த்திபனும் அவரது நண்பர் சுகுமாரும் கண்ணை எங்க வச்சு வண்டியை ஓட்டிட்டு வர என்று ஆவேசம் அடைந்துள்ளனர். அதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். அப்போது சாலையில் இருந்த கூரான கற்களை எடுத்து தாக்கியதில் பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் ஆவேசத்தில் இருந்த கொலையாளிகள் அங்கிருந்து தப்பியோடினர். சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்து பார்த்திபனின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மோதலில் காயமடைந்த பார்த்திபனின் நண்பர்களான சுகுமார், கேசவமூர்த்தி ஆகிய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொலை வழக்கு பதிந்த போலீசார் பார்த்திபனை கல்லால் அடித்து கொலை செய்த நீலகண்டன், ஜவகர், வினோத், ஜோதீஸ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.